இந்த மேடையில் என்னுடைய அனுபவத்தை இது வரைக்கும் யாருக்குமே ஷேர் பண்ணினது கிடையாது இவ்வளோ டீட்டெயில்டாக. பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பிக் கான்ஃபரன்ஸில் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஃபோர் ஐ கோ அண்ட் ஸ்டார்ட் வித் திஸ், ஜஸ்ட் என்னோடய பேக்ரவுண்டு இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அது நிச்சயமாக வந்து இங்கே நிறைய மாணவர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு விவசாய கூலி. விவசாய கூலினா அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மில் அவங்களுக்கு சம்பளமெல்லாம் தரமாட்டாங்க. அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக என்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 6 மாதம் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அதில் அந்த விளைஞ்ச தானியத்தில் ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 60 மூட்டை வந்துச்சுன்னா அதில் ஒரு மூட்டை கொடுப்பாங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் ஒரு பேக்ரவுண்ட். ஸோ ஃபார்மில் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு கூலி தொழிலாளர்களாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னை வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து படிக்கிற வசதி இல்லைன்னாலும் நான் எடுக்கிற மார்க்னால் வந்து என்னால் வந்து உயர்கல்விக்கு படிக்க முடிஞ்சது. ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, நான் எம்டெக் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு, அது ஆக்சுவலாக நான் படித்தது வந்து பிஇ. பட் என்னோடய ஃபேமிலினால் ஃபர்தராக எம்டெக் படிக்க வைக்க முடியாதனால 1 இயர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பாலிடெக்னிக்கில் லெக்சரராக ஒர்க் பண்ணிவிட்டு சம்பாரித்து கேட்டுங்கிற எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த கேட்டில் வர்ற சைஃபண்டை வச்சு எம்டெக் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த எம்டெக் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறமா என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னோடய ஹெச்ஓடியே வந்து அவங்க காலேஜுக்கு வந்து லெக்சரராக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேம்பஸ் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண விடல. அவங்க காலேஜில் வந்து லெக்சரராக 1 இயர் ஒர்க் பண்ணேன். லெக்சரராக 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாணவர்களுடைய கனவு என்னன்னா, சிடாட் அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்குறது தான். எனக்கும் அந்த கனவு இருந்தது. லெக்சரராக இருந்தாலும் எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்கு போகணுங்கிற ஒரு கனவு இருந்தது. ஸோ அந்த கனவில் பார்த்திங்கனாக்கும் அது வந்து ரொம்ப 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 கஷ்டமானது. ஏன்னா இது வந்து இட் இஸ் அ இந்தியாஸ் ஹையஸ்ட் பே கவர்மெண்ட் கம்பெனி. அப்போது ஒரு இந்தியாஸ் ஹையஸ்ட் பே கவர்மெண்ட் கம்பெனி ஏன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா, நான் சொல்கிறது வந்து 2000. அப்போ வந்து சம்பளத்தை தாண்டி உங்களுக்கு வேலை செய்கிறதுல வேலை பளுவே இருக்காது. ஒரு கம்பெனி நீ வந்து வேலை பாரு, உன் சௌகரியத்துக்கு வந்து வேலை பாரு, உன் சௌகரியத்துக்கு வீட்டுக்கு போ, உனக்கு போர் அடிக்கதா இந்த தேட்டர் தர்றேன் படம் பார்த்துக்கோ, உனக்கு தங்குறதுக்கு வீடு வேணுமா பெரிய பங்களா தர்றேன் தங்கிக்கோ, இவ்வளோ வசதியோட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி இருக்கா அப்படின்னா அது இருக்குது. அதுதான் வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். இட் இஸ் சிடாட் இன் பெங்களூர். ஸோ அந்த கம்பெனியில் போய் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியும். அதுக்கப்புறமா வந்து போய் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறமாவே இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பேனல் வைஸ் 3 பேனலை கிராஸ் பண்ணி போனால் தான் வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே நுழைய முடியும். ஸோ நான் வந்து என்னோடய எஜுகேஷனையும் அந்த இதை வச்சு I got cleared all the levels. I joined CDOT in 2000. Okay, as a research engineer in wireless division. ஸோ ஒரு ரிசர்ச் என்ஜினியராக வயர்லெஸ் டிவிஷனில் வந்து 4 வருடம் பணியாற்றினேன். அப்போ அந்த 4 வருடம் பணியாற்றினதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கும் ஆசை இருக்கும், படித்து முடித்தா அடுத்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அதேமாரி தான் எனக்கும் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சதுக்கப்புறமா இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா என் வசதிக்கு ஏற்ற பொண்ணாக கிடைக்குது. ஏன்னா இல்லை, எனக்கு வந்து நான் இருக்கிற உத்தியோகத்தை பார்த்து என்னோடய பேக்ரவுண்டை பார்த்து ஒரு சூப்பர்டென்ட் வந்து ரெடி ஆகிறாரு பொண்ணு கொடுக்குறதுக்கு. ஸோ மதுரையில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் சூப்பர்டென்ட் வந்து அவர் இஸ் ரெடி டு கிவ் கேர்ள் டு மீ. ஏன்னா அவர் வந்து என்னை பார்த்து கொடுக்கல, என்னுடைய வேலையை பார்த்து கொடுக்குறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு, சிடாட்டுக்குள்ளே போகிறாரு. இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் நமக்கு வேணும், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணி 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் நான் அந்த ஜாபை விட்டு ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறேன். என்னப்பா உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேங்கிற நினச்சதை வச்சு தான் உனக்கு நான் வந்து பொண்ணே கொடுத்தோம், நீங்கள் வந்து எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுட்டு வெளியில் போகிறேங்கிறீங்க, அது எந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் வந்தது. வீட்டில் எல்லாரும் யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து பைத்தியகாரத்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஹையஸ்ட் பே சேலரி வாங்கிட்டு தனியார் கம்பெனிக்கு போகணுன்னு விரும்புவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து எங்கள் மாமா வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். எதை வச்சு உறுதுணையாக, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பி தான் பொண்ணு கொடுத்தேன்,
ஆனால் நீங்கள் இப்போ வந்து உங்களோட திறமையை வச்சு நீங்கள் வந்து 4 கம்பெனி ஆஃபர் வச்சுருக்கீங்க. அன்னைக்கு வந்து நான் சொல்கிறது வந்து 2004 நான் பார்க்குறப்ப வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் கம்பெனிலே இருந்தால் நிச்சயமாக நம்மளால் வளர முடியாது அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் டேக்கன் சான்ஸ் டு குவிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஐ ஜாயின் இன் ஒன் ஆஃப் த லீடிங் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கால்ட் ஃப்ளெக்ஸானிக்ஸ், அமெரிக்கன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஐ எம் ஜாயினிங் அஸ் அ டீம் லீடர். அப்புறம் டீம் லீடர் ஜாயின் பண்ணியாச்சு. அங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணவன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா வந்து இப்போ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேமிலி ப்ரெஷர் வரும். நீ வந்து வீடு கட்டு பெங்களூரில் இடம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறாங்க, வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே நான் வந்து எல்லாரையும் போல் ஒரு பெரிய மனையை வாங்கி வீடை கட்டியாச்சு. வீடை கட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சரி படிச்சிருக்கோம், வேலை வந்து இருக்கு, அதை விட பெரிய கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கம்பெனி ஜம்ப் பண்ணேன். அந்த 2 கம்பெனியில் ஜம்ப் பண்ணுறப்ப என்னோடய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் வரைக்கும் போயிருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணுறப்போ அது இந்தியாஸ் டாப் கம்பெனி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடுகளுக்கு என்னோட இனோவேஷன், நான் ஒர்க் பண்ணது வயர்லெஸ் டிவிஷன் அப்படிங்கிறதுனால எல்டிஇ டெக்னாலஜியில் வந்து 3 பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய டீமோட சேர்ந்து 3 பேட்டன் ஃபைல் பண்ணி இதே மாதிரி கான்ஃபரன்ஸ், இப்போ இந்த கான்ஃபரன்ஸை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கு இல்லையா. ஜப்பானில் ஈசெக் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்படட் கான்ஃபரன்ஸ், இதை விட பல மடங்கு பெரிய ஒரு ஸ்டாலில் வந்து என்னோட ப்ராடக்டை கொண்டு போய் எக்ஸிபிட் பண்ண அனுபவம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எல்டிஇ டெக்னாலஜியில் ஒரு பேஸ் ஸ்டேஷன் டிசைன் பண்ணி அந்த டிசைனை கொண்டு போய் டெமோ பண்ணுறதுக்காக ஜப்பானில் போய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதேமாரி எக்ஸ்போ வந்து ஜப்பானை விட பார்சிலோனா மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்த மக்களுக்கு தெரியும், அது ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட். இப்போ இதை மாதிரி பார்த்திங்கன்னா அது பல மடங்கு சொல்லலாம். இப்போ இந்த கான்ஃபரன்ஸோட ஒரு பல மடங்கு அனுபவம் வந்து அந்த பார்சிலோனாவில் எனக்கு கிடச்சிது. அந்த பார்சிலோனாலும் கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவலில் பல பேப்பர்ஸ் வந்து நான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீடராக இருந்து மேனேஜராக இருந்து சீனியர் மேனேஜர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன ப்ரெஷர்னு பார்த்தா இருக்கிற வீட்டை இன்னும் 2 மடங்கு கட்டலாம் அப்படின்னாங்க. சரி, அதுதானே உங்கள் ஆசை, அதையும் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து கொரோனா வருது. சரி, வீடு கட்டியாச்சு, படித்தாச்சு, சம்பாதிச்சாச்சு, போயாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கொரோனா வந்துருச்சு, அங்கே போய் நம்ம இருக்க முடியல, ஏன்னா டவுனில் போயிருந்தோம்னா பிரச்சனை, அதனால் வந்து தோட்டத்திலே இருக்கிறோம். இப்போ இந்த இடையில வந்து என்ன பண்ணுறோம்னாக்கும், இப்போ இந்த காலத்தில் நான் வந்து ஒரு சீனியர் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மா வேலை செஞ்சாங்களே அந்த தோட்டம் வந்து விலைக்கு வருது. அந்த தோட்டம் விலைக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து லாபத்துக்காக அந்த தோட்டத்தை கொடுக்கல, அந்த தோட்டத்துக்கு வழியே இல்லை, அதனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம், இந்த தோட்டத்தை நீ வாங்க அப்படிங்கிறாரு. அப்போது நான் வந்து யோசிச்சது, விவசாயத்தில் எனக்கும் வந்து ஒரு விவசாயியோட பையங்கிறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு ஒரு 3 ஏக்கர் மட்டும்தான் வந்து அந்த விவசாய நிலத்தை வாங்கினேன். அந்த 3 ஏக்கரை வாங்கினா வழியே கிடையாது. சுற்றி வழி கேட்டோம்னாக்கா யாருமே வந்து இவங்கெல்லாம் நிலம் வாங்கி வாழ்கிறதா அப்படின்ட்டு யாருமே வழியே தரலை. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து பிளாட் போட்டு ஒரு 6 ஏக்கர் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. அந்த 6 ஏக்கரில் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு சைட் வாங்கினீங்கன்னா எனக்கு அந்த தோட்டத்துக்கு வழி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைட்டை கேட்குறேன். அந்த சைட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாய நிலத்தினால அதை வந்து அந்த சைட்டாக விற்கவே முடியல. அப்போ எனக்கு வந்து ஒரே இடைஞ்சல் என்னன்னா, எனக்கு தோட்டம் இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக அந்த 6 ஏக்கரையும் ஃபினிஷ் பண்ணுறேன். மொத்தமாக வந்து நீ பிளாட்டே போடாத, அந்த 6 ஏக்கரையும் ஃபினிஷ் பண்ணி அந்த இதை வந்து 3 ஏக்கரை 6 ஏக்கரை ஆக்குறேன். அந்த 6 ஏக்கராகி வழியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுற்றியில் இருக்கிற யார் எனக்கு வழி விடலையோ அவங்க அத்தனை பேர்த்த தோட்டத்தையும் வாங்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட உழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 18 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ 18 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் இந்த கொரோனா வந்து நல்ல ஒரு பாடம் கொடுச்சு. அப்போ கொரோனாவில் வந்து நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாப்பாடு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் பாடியில் யாருக்கு இம்யூன் பவர் இல்லையோ அவங்க எல்லாமே வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல லைஃப். அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பணம், ஆனால் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கும் மேலே வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இப்போ எனக்கு வந்து விவசாய பேக்ரவுண்டுங்கிறதுனால
நாங்கள்லாம் பெங்களூரில் தான் இருந்தாலும் அந்த ஐடியில் வந்து லஞ்ச் டைத்தில் வந்து நாங்கள் என்னுடைய லைக் மைண்டட் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த கிராமத்துலேருந்து போன பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எப்பயுமே போய் உட்காருவோம். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தோட்டத்தையும் யார் யார் விவசாயம் பண்ணுறாங்கன்னு போய் விசிட் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா கான்ஃபரன்ஸையும் போய் அட்டன் பண்ணுவோம். சுபாஷ் பாலேக்கர் ஐயாவில் வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து 2010 வந்து நான் போய் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறப்ப நினச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஈஸியாக விவசாயம் பண்ணலாம், ஆனால் நம்மளும் தோட்டத்தை வாங்கி கொடுக்கோம், ஒரு ஒன்வே கம்யூனிகேஷன் மாதிரி இங்கிருந்து தான் பணம் அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய கவலை இருந்தது. விவசாயம் பண்ணுறோம், இவ்வளோ நிலம் வச்சுருக்கோம், ஆனால் விவசாயத்துலேருந்து ஒரு வருமானமே இல்லையே அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ தான் ஒன்று தோணுச்சு, நம்ம அந்த இடத்துல இல்லாமல் நிச்சயமாக அதனால் வருமானம் பண்ண முடியாது. ஆட்களை வச்சு நிறையா லேபர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறப்ப வந்து என்னால் வந்து வேலை கொடுக்க முடியல. இப்போ வந்து நான் வந்து தோட்டம் வச்சுருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஃபார்மிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நிறையா இருந்தாலுமே என்னால் வந்து சரியான வருமானத்தை எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொரோனா டயத்தில் யோசிக்கிறப்ப தான் வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து வேலை பார்க்குறப்ப என்னால் அந்த தோட்டத்துக்கு வந்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்து டெசிஷன் வந்து இப்போ வந்து வீட்டில் கேட்குறேன், எப்பா உனக்கு வீடு கேட்டால் வீடு கட்டியாச்சு, அதுக்கு மேலே வந்து 2 மாடி கேட்டால் 2 மாடியும் கட்டியாச்சு. இப்போ பெங்களூரில் இது நிச்சயமாக நம்ம வந்து வாழ முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ வாழ்வு வந்து ஆரோக்கியமாக வாழணுமா இல்லை ஆடம்பரமாக வாழணுமா நீ தான் முடிவு பண்ணணுங்கிறப்ப அவங்க டிஃபால்ட்டாக வந்து நான் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கணும், உடம்பு தான் இருக்கணும், ஆனால் குழந்தைங்களோட எஜுகேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்போல்லாம் அவங்க ஸ்கூலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ ஸ்கூலிங் ஸ்டேஜில் இருந்துட்டு ஒரு பெங்களூரில் படித்த பிள்ளைகளை குடும்பத்தை வந்து இங்கே கிராமத்துக்கு கொண்டு வரதுக்கு எந்த மனைவியும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன், படிப்புங்கிறது வந்து அவங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை பொறுத்தது இல்லை, அவங்கள நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை வந்து என்னோட டவுனில் வந்து சேர்க்குறேன். என்னோட டவுனில் சேர்த்து நான் வந்து குயிட் பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வேலையை விட்டுறல. ஏன்னா இங்கே இருந்துட்டு என்னால் வந்து இதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதையும் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர்னால எனக்கு கீழே 10 மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு கீழே லீடர்ஸ் இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுலேயும் வந்து தோட்டத்தையும் பார்க்கணும்னா இதை குவிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் லஞ்ச் டயத்தில் பேசுகிறது எல்லாமே இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஐடியில் வேலை வந்து இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எவனுமே குவிட் பண்ண மாட்டேறான், வெறும் வாயில தான் சொல்கிறான், ஒருத்தருமே குவிட் பண்ணல. நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஐ டிசைடட் டு குவிட் மை ஜாப் அண்ட் 2022 வந்து விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். அப்போ வெளியில் வந்த உடனே நான் பார்த்த முதல் வேலை, வெளியில் வந்துட்டு சரி விவசாயியாக இருப்போம் அப்படின்ட்டு. அப்போ விவசாயமாக இருக்கணும்னாக்கா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 20 வருஷமாக வந்து பையன் நம்ம கூடயே இல்லை, நீ விட்டுட்டு வா, நீ வந்து நீ கூலாக கஞ்சியாக நான் சம்பாரிச்சு போகிறேன், நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் மற்றவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்னை ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னடா பைத்தியம் முடிச்சிருக்கா, இவன் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், அங்கேருந்து வந்து இங்கே விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய போக்கெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட கேட்குறதே, என்னப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோமா, வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறா, இல்லைங்க நான் குவிட் பண்ணிட்டியா, இதேமாரி ஆச்சரியமாக பண்ணி பேசி 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 அவங்க வந்து ஒரு விவசாயம்னால அவ்வளோ ஒரு தரக்குறைவாக இருந்தது. இப்போ அன்னைக்கு முடிவு பண்ணினேன், என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் நினச்சதெல்லாம் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு தொந்தரவே இல்லாமல் டிகிரி முடிச்சதுலேருந்து வேலைக்கு போனதுலேருந்து பொண்டாட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி வீடு கட்டி கொடுத்து எல்லாமே முடிஞ்சு. ஆனால் சொசைட்டிக்காக நான் என்ன செஞ்சேன்னு திரும்பி பார்த்தேன். சொசைட்டிக்காக வந்து விவசாயத்து மேலே ரொம்ப ஈடுபடுறதுனால என்னுடைய விஷன் இப்போவும் இருக்கிற 2 விஷன் தான். நாட்டில் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து செழிக்க வைக்கணும். அதுக்கு வந்து வாயில் வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் பத்தாது, அதை செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டி நான் போய் சொன்னால் நிச்சயமாக எவனும் கேட்க மாட்டான். அதில் சம்பாரித்து காட்டணும். அதில் சம்பாதிக்கிறத அவன் பார்த்தா தான் அந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயி வந்து என் தோட்டத்தில் வந்து எப்படிப்பா செய்கிறேன்னு கேட்க அட்லீஸ்ட் வருவார். அப்படி கேட்டு அவர் மாறினாருன்னா நிச்சயமாக அவர் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவார். அந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் பண்ணினா ஜெயிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வைக்கிறதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்து இப்போ 2-3 வருஷம் தான் ஆகுது. இந்த மாவட்டத்தில் வந்து நல்ல சிறப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்னு கலெக்டர் அவார்டு லாஸ்ட் வீக் வந்தது. இப்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கும் சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணினா போதுமா, வருமானம் வரணும். ஏன்னா விவசாயத்தில் நிச்சயமாக வருமானம் வராது. இப்போ வருமானம் வராது இருக்கிறப்போ இப்போ அங்கே வாங்கிட்டு இருந்த சம்பளத்துக்கு அதே லக்ஸரியாக வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நான் அங்கே கட்டி வச்சுருந்த பெங்களூர் வீடு எனக்கு சோறு போட்டுச்சு. ஸோ அங்கே இருக்கிற அந்த காசை வச்சு ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக வந்து என்னால் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று
மக்களுக்கு வந்து டைரெக்டாக, அதாவது வந்து ஒரு விவசாயி வந்து எப்போ வந்து ஜெயிக்க முடியும்னா அவன் டைரெக்டாக கொண்டு போய் விற்றா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட். இப்போ அதே கான்செப்டை எடுத்துக்கிட்டு நான் போய் ரோட்டில் போட்டு நான் படித்த படிப்புக்கு என்னுடைய பேக்ரவுண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் போய் போட்டு விற்கிறத இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நல்ல பொருளை கொடுக்குறோம். இப்போ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வெளியில் ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டாலில் வச்சு விற்றுக்கிட்டே இருந்தேன், நல்ல மூவ் ஆச்சு. இப்போ மக்களுக்கு இது பிடிக்குது, நம்ம ஏன் இதை வந்து ஒரு ஸ்டோராக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து இப்போது அதாவது நமக்கு வர்ற ஃபண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஏஐபிசிஎஸ் ஸ்கீம் வந்து துணை புரிஞ்சுச்சு. ஸோ அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமில் போயிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் பிளானை வந்து நான் போய் சப்மிட் பண்ணுறேன். எப்படி சப்மிட் பண்ணுறேன்னா, அதாவது வந்து ஒரு பிபிடி ப்ளீஸ். ஆக்சுவலாக என்னுடைய அஜெண்டா வந்து இது எல்லாமே கவர் பண்ணலான்ட்டு தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை கவர் பண்ணால அவங்கள போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னுடைய ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ ஏஐபிசிஎஸ் ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானகம் இயற்கை அங்காடி அப்படின்றத ஓப்பன் பண்ணேன். இப்போ நம்மாழ்வார் ஐயா வந்து வானகம்னு வச்சுருக்காரு. அதேமாதிரி நம்ம ஏன் கானகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கானகத்தை ட்ரேட்மார்க் பண்ணி இன்றைக்கி ஜிஎஸ்டியோடு இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. வித்தின் அ இயர் இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கலெக்சி ஸ்லாரிஸில் போட்டிருக்கேன். இப்போது எல்லாரும் தான் விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாருமே என்டர்பிரனர் ஆகிறாங்க. நான் வந்து வித்தியாசமாக நான் என்ன பண்ணால் ஒரு அக்ரிப்ரனர் ஆகணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ஆசை. ஏன்னா நிறைய பணத்தை எல்லாம் பார்த்தாச்சு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயாச்சு, அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிம்மதிங்கிறது வந்து விவசாயத்துலேயும் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலாம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து ஒரு அக்ரிப்ரனராக தான் மாறுவேன் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிட்டு என்னோடய விஷனும் வந்து இயற்கை விவசாயத்தை இந்தியாவில் வந்து கொண்டு வரணும். அதேமாதிரி ஐடியில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, ஐடிக்கு ஈக்குவலாக இதுலேயும் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் முனைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதனுடைய தொடக்கம் தான் இந்த கானகம் இயற்கை அங்காடி. இந்த கானகம், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கோ டு ப்ரீவியஸ் ஸ்லைட். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து என்னோடய ஃபார்ம். இந்த ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வித்தின் 2 இயர்ஸ் வந்து இட் இஸ் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ தனம் பழனி அப்படிங்கிறது அம்மா அப்பாவோட பேர். அவங்க எந்த தோட்டத்தில் உழைச்சாங்களோ அவங்க வந்து அவங்க சைல்டுஹுட்லேருந்து உழைச்சி அதே இடத்த அவங்களுக்கு காணிக்க அவங்க பேர்லேயே வந்து தனம் பழனி ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணை அப்படின்ட்டு. இப்போது ஃபார்மிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, ஒரு தொழில் ஆரம்பித்தா நமக்கு எங்கெங்கே பணம் வருங்கிறத எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணால் தான் அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு விவசாயம் மட்டும் பண்ணினா மட்டும் சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் அந்த ஃபார்ம்லேயே பார்த்திங்கனாக்கா ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மாக மாற்றுறேன். அப்போ அந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃபார்மில் வந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டால் பெட் கோட் ஃபார்மிங் இருக்குது. அதாவது ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டால் பெட், அதுக்கு வந்து பார்ட்டிஷன்லாம் வச்சு டிசீஸ் அட்டாக் ஆகாமல் ஒரு பெரிய 100-150 ஆடு கெப்பாசிட்டி உள்ளே ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ரொம்ப டிமாண்டுன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி பண்ணையும் வந்து ஒரு 60க்கு ஒரு பெரிய சைஸில் வந்து நாட்டுக்கோழியை வச்சுருக்கோம். அதே மாதிரி டைரி இருக்குது, டைரியோட நாட்டு மாடு இருக்குது, நாட்டு மாட்டு பால் இருக்குது. அப்போ இத்தனை இதுலேயுமே வந்து ஒரு இன்கம்மை ஜெனரேட் பண்ணுனா நிச்சயமாக வந்து விவசாயத்தையும் பண்ண முடியும், விவசாயம் சார்ந்த தொழிலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தை காட்டி இப்போ ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபார்மை வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு பண்ணியாச்சு. ஸோ திஸ் ஆர்கானிக் ஃபார்ம், இந்த ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக எடுத்து என்னோடய ஸ்டாலில் வச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் இதே ஷேப்பில் தான் வந்து நான் சேல் பண்ணுவேன். இப்போ இந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளடைவில் வந்து பெங்களூரில் இருக்கிற என்னோட கனெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சென்னையிலையும் எப்படின்னு தெரியல, சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு சென்னைக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எல்லாமே டோர் டெலிவரி வந்து நான் இந்த கடையை ஆரம்பிக்கிறப்ப வந்தீங்கன்னா ஒரு 2 வீலரில் போய் கொடுத்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு பெரிய 4 வீலரில் இன்றைக்கி வந்து வீடாக போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையே வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மற்ற மாநிலங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இப்போ நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சரி, ஒரு என்டர்பிரனருக்கு வந்து பிஸ்னஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போது ஒரு பிஸ்னஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தை, இப்போ எனக்கு வந்து ஐடி நாலேஜ் இருக்குது, ஐடி கம்பெனியில் ஒரு நிர்வாகம் பண்ண ஒரு சீனியர் ப்ராடக்ட் மேனேஜருக்கு அக்ரிகல்ச்சரை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தவறான எண்ணு. அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஒன்றே வித்தியாசம், அது கத்திரிக்காய், அது வந்து ஒரு மொபைல் ஃபோன், அவ்வளோதான். ரெண்டுக்குமே ஒரே ப்ராடக்ட் தான். ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அத்தனை ப்ராசஸும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் படிக்காத விவசாயிகளுக்கு அது தெரியல. அப்போது
எப்படி வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஒரு சிஸ்டம் சென்ட்ரிக் அப்ரோச்சாக ஃபாலோ பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, எல்லா ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அந்த சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா மெத்தடாலஜியும் கற்றுக்கிட்டு இப்போ என்னோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் பிஎஸ்சி அக்ரினா அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அவங்க தான் வேலை பண்ணணும். அப்படி இல்லை, படித்தவங்களை வச்சு விவசாயத்தை பெருசாக பண்ணணும், படித்த பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். டிப்ளமா ஹோல்டர் பசங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வேலை கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு டெய்லி யார் எங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்து 10 பேர் டெய்லி வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வேறு இடத்துல ரெகுலராக வேலை கிடைக்காது. ஏன் ஃபார்மில் வந்து ஆல்வேஸ் வேலை கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு மன திருப்தி எப்படி இருக்குன்னா, நான் இதில் சம்பாரித்து பணம் பண்ணுறேனோ இல்லையோ, மற்றவங்களுக்காக வந்து இதில் வந்து இன்கம் வருது, வர்ற இன்கம் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். இதிலிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் இப்போ என்டர்ப்ரனராக இருக்க உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, ஒரு பிஸ்னஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிஸ்னஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னா, கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அதோட ஸ்வாட் அனாலிசிஸ் நிச்சயமாக பண்ணணும். ஸ்வாட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இந்த 4 டேபிளர் காலம் போட்டு நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸை அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் ஃபிட் பண்ணி நீங்கள் முடிவெடுத்து அதை டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கும். சும்மா யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத விருப்பம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை தயவு செஞ்சு தொடாதீங்க. இப்போ நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான். நான் வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை சொசைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறேன். அப்போ அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்னா என்னன்னா, யாருமே மருந்தடிக்காத, பூச்சிக்கொல்லி இதெல்லாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மருந்தே இல்லாத, உரமே போடாத ஒரு சர்டிஃபைடு ஃபார்மாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ எப்படி ஆகும்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரீமியம் ப்ரைஸாக நான் ஒரு ப்ராடக்டை விற்கிறப்ப நிச்சயமாக வந்து என்னால் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். அப்போ ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, உடல் நலத்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து புரோட்டீன் வந்து பூவர் குவாலிட்டியில் இருக்கும். அந்த பூவர் குவாலிட்டியில் இருக்கிற புரோட்டீனால் கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் வருது. இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, படித்த எல்லாரும் இதே தப்பு தான் பண்ணுறாங்க. ஆர்கானிக் பொருள் அப்படிங்கிறத பேருக்கு சொன்னாலும் ஒரு பெருமைக்கு வாங்கிக்கிறாங்களே ஒழிஞ்சு, அதை உண்மையான நிலையை உணர்ந்து அந்த இன்ஆர்கானிக்கில் இருக்கிற உயிர்ச்சத்து இல்லை, உயிர்ச்சத்து கம்மியாக இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வரவே மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி அவங்களுடைய அவேர்னஸை கிரியேட் பண்ணி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து வேறு லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கோவிட்க்கு அப்புறமா இந்த ஆர்கானிக் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கும், கோவிடுக்கு முன்னாடி இருந்த இதை விட 300, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4-5 டைம்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து பெருகி இருக்குது. அதாவது 350 crore பிஸ்னஸ் வந்து இந்த ஆர்கானிக்கில் மட்டுமே இப்போ இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகர். ஏன்னா அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இந்த ப்ராடக்ட்டை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி இதை வந்து டோர் டு டெலிவரியிலிருந்து ஆரம்பித்து எல்லா இப்போ அக்ராஸ் த ஸ்டேட் கூட இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 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 இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ கானகம் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் ஏஐபிசிஎஸ் பெனிஃபிஷியரிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன். ஆனால் நிச்சயமாக வந்து ஏஐபிசிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறது அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நம்ம அதை தயவு செஞ்சு அதில் கடனை கட்டிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் வந்து அடுத்த அமௌண்ட்டை வந்து வாங்கணும். முதல்ல இப்போ நான் 2010 பணம் வந்து நான் சம்பாரித்து தான் பண்ணேன். இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ வேலை செஞ்சு ஐடிக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எது பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஏஐபிசிஸில் வந்து 1.5 crore வரைக்குமே உங்களுக்கு லோன் கிடைக்குதுங்கிறப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிச்சயமாக பிஸ்னஸ்லேயே நீங்கள் இதை சம்பாதிக்கலாம். நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்றது தான் நான் என்னோட கருத்து. இதில் பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. அதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ கிளியராக ஒரு ஓகே, ஸோ கிளியராக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரீபேமெண்ட் ஷெடியூலோடு நீங்கள் ஒரு பேங்க்குக்கு சப்மிட் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் வந்து ஏஐபிசிஎஸ் லோன் ஈஸியாகவே வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் நான் பார்த்த பிஸ்னஸ் சேலஞ்சஸ். டைம் இல்லாதனால குயிக்காக லாஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். 1 minute. இப்போது ஆக்சுவலாக லாஸ்ட் December 2024 தான் வந்து இந்த கானகம் ஆர்கானிக்ஸ் அண்ட் நேச்சுரல்ஸ் ஓப்பன் பண்ணணும். இன்னும் 1 year இப்போ எக்ஸாக்ட்லி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கும்
அங்கே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹார்டிகல்ச்சரும் சரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எந்த ஃபார்மர் ட்ரைனிங் வந்தாலும் டைரெக்டாக அவங்க அனுப்புகிற ஃபார்ம் நம்ம ஃபார்மில் தான் வந்து ஆர்கானிக் ட்ரைனிங் எல்லாம் கற்றுக்குறாங்க. இந்த ராவே ப்ரோக்ராமோட நிறைய அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நானே ட்ரைனிங் தரேன். ஏன்னா அவங்க படிக்கிற படிப்புக்கும் அக்ரிகல்ச்சரை நான் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க படிச்சுட்டு வர்றவங்ககிட்ட நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கேட்டாலும் ஒன்றும் பேச முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஆர் லேர்னிங் இன் காலேஜஸ். அப்போ அது எல்லாமே நம்ம எப்படி சொல்லிக் கொடுத்து எப்படி வந்து செலவை குறைச்சி வருமானத்தை பெருக்கிறங்கிற கான்செப்டையும் வந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு அதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போது அதே மாதிரி ஆன்லைன் இப்போ நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுற மாதிரி என் கானகத்துக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த இதை பார்த்துக்கிட்டு ஆட் டு கார்ட் போட்டு நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் வெஜிடபிள்ஸ்னால் கொரியரில் வந்துடும். மற்ற ஐட்டம்னாக்கா உங்களுக்கு மற்ற லாரி சர்வீஸில் போட்டு காஸ்ட்டை குறைச்சி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நஞ்சில்லா உணவை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கோடை பண்பலையிலிருந்து அவங்க என்னைய ஸ்பெஷல் ஸ்பீக்கராக கூப்பிட்டு கோடை பண்பலை நேயர்களுக்கும் வந்து நஞ்சில்லா உணவு நலமான வாழ்வுங்கிற டாப்பிக்லையும் வந்து பேசியிருக்கோம். ஸோ இது வந்து இதெல்லாம் நடந்தது ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே. நிச்சயமாக வந்து இனி அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த கம்பெனியை வந்து எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கும் கிளியராக இருக்குது. அதே சமயத்தில் நான் விரும்பின மாதிரி இயற்கை விவசாயத்தை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு செல்லணும், எல்லாத்தையும் இயற்கை விவசாயமாக மாற்றணும், இயற்கை விவசாயத்தில் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையை விவசாயிகளுக்கு தரணுங்கிறது மட்டும்தான் என்னோடய கொள்கை இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் பொறுமை காத்து என் கதையை கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி.